அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணத்தில் மிக முக்கியமான பகுதி தன்வினை பிறவினை. சரியாங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா இதை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கணுங்க. ரொம்ப எளிமையான ஒன்று தான், நீங்கள் நல்லா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தன்வினைனா என்ன? எழுவாய் இருக்காங்க. இப்போ எழுவாய்னா உங்களை கூட வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னா அது தன்வினை. அதே இது பிறவினைனா நீங்கள் இன்னொரு செயலை, அதாவது வேறு செயலை செய்ய வச்சிங்கன்னா, அதாவது நீங்களே அந்த செயலை செஞ்சால் தன்வினை, நீங்கள் செய்ய வச்சா அப்போ இன்னொரு நபரை நீங்கள் செய்ய வைப்பீங்க, அதுனா பிறவினை. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, பந்து உருண்டது அப்படின்றது என்னதுங்க, தன்வினை. பாருங்களேன், பந்து உருண்டுச்சு, அது தானாக தான் உருண்டுக்கிடுச்சு. சரிங்களா? அது தன்வினை. அடுத்தது பாருங்கள், பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்னா என்னதுங்க, நான் தான் அந்த பந்தை எடுத்து நான் ஒரு செயலை செய்கிறேன். அப்போ இங்கே என்னதுங்க, பிறவினை. எழுவாய் ஒரு செயலை செய்ய வைக்கிது. புரியுதுங்களா? அப்போ பந்து உருண்டதுன்னா தன்வினை, பந்தை உருட்ட வைத்தான் அப்போ நான் சொல்கிறேன், இன்னொருத்தன் உருட்டுறான். புரிஞ்சுக்கிறணும் நீங்கள். இதுதான் பிறவினை. சரிங்களா? பிறவினையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமானதுங்க. விபி. சரிங்களா? விபி இந்த மாதிரியான பகுதிகளை கொண்டு முடியும். இல்லைன்னா செய், வை, பண்ணு அப்படின்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள், நம்ம புரிதலுக்காக. நமக்கு அழகாக சொல்லியிருக்காங்க இங்கே, அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர். அவரை தான், அவங்க நல்லா படித்தாங்கப்பா, அவன் திருந்திட்டான்ப்பா, அது தன்வினை. சரிங்களா? பாருங்களேன், அந்த அவன் திருந்தினான், அவனாக திருந்திக்கிட்டான், அது தன்வினை. அவனை திருந்த செய்தான் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நான் இன்னொருத்தனை போய் திருத்தினேன். புரியுதுங்களா? அப்போ அது பிறவினை. அடுத்தது பாருங்கள், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். அப்போ என்ன பண்ணியிருக்காப்புல தந்தை, அதாவது தன்னோட மகனை நன்றாக படிக்க வச்சுருக்கிறாரு. அவர் கிடையாது, அதாவது அவர் தன்னோட மகனை போய் படிக்க வச்சுருக்காரு, அது பிறவினை. அடுத்தது, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். வருவித்தார் அப்படின்னா என்னதுங்க, எங்கள் ஸ்கூலில் புக்கில் நீங்கள் கொண்டு வாங்கப்பான்னு நான் ஆர்டர் போடுறேன், அவன் கொண்டு கொடுக்குறான். ஸோ அப்போ அது பிறவினை. சரிங்களா? புத்தகத்தை நான் கொண்டு வந்தேன்னா தன்வினை, நான் புத்தகத்தை வர வச்சேன் அப்படின்னா அது பிறவினை. ஸோ அதான் நான் சிம்பிளாக சொன்னேன். எழுவாய் ஒரு செயலை செய்தால் அது தன்வினை, அதே எழுவாய் ஒரு செயலை செய்ய வைத்தால் அது பிறவினை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிங்க. ஸோ இதையே எடுத்துக்காட்டை வச்சு நமக்கு கொஸ்டின் போகிறாங்க. மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.